கூடாரத்தின் மேல் இருள் இருந்தது. ஆனால் தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். என் மேல அசைவாடுங்க ஏசப்பா. எல்லாம் ஒழுங்கின்மை பெருமையுமாய் இருந்த பூமியிலே வெளிச்சத்தையும் பூமியின் வெட்டாந்தரையும் பூமியிலே எல்லாவற்றையும் அழகாக உண்டாக்கி உருவாக்கி ஏதேன் தோட்டத்தை 2 பேருக்காக, ஆதாம் ஏவாள் 2 பேருக்காக தோட்டத்தை உருவாக்கினவர், நதிகளை உருவாக்கினவர், பொன்னை விளையச் செய்தவர். அந்த ஆதாம் ஏவாள் அந்த குடும்பத்தாருக்கு தேவையானவற்றை முன்னக்கூட்டியே ஆயத்தம் பண்ணின தேவன் உங்களுக்காக முன்னக்கூட்டியே இந்த நாளிலே இந்த மாதத்திலே ஆயத்தம் செய்வார். ஆவியானவரோடு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஆவியானவரை உங்களோடு நடக்கணும்பா. சொல்லுங்களேன், ஒவ்வொரு நாளும் இந்த மாதத்துல ஒரு தீர்மானம் எடுப்போம். ஒவ்வொரு நாளும் உம்மோட நடக்கணும், உங்களோட பேசணும். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை சொல்லணும். நீங்க என்ன செய்ய சொல்றீங்களோ அதை செய்யணும். உங்களோட ஆராதிக்கணும். ஆலயத்துல உண்மை மகிமைப்படுத்தணும், உண்மை கனம் பண்ணணும். ஆவியானவரே வனாந்திரம் வயல்வெளியாகுமே. சொல்லுமா, பாழானதும் பயிர் நிலமாகுமே. இந்த மாதத்துல எதெல்லாம் வனாந்திரம் மாதிரி இருக்கும்பா, ஆவியானவர் அதெல்லாம் வயல்வெளியா மாற்றீங்கப்பா. பாலா எதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் பயிர் வெளியா மாற்றீங்கப்பா. ஹல்லேலூயா. ஏதேனை மாத்துனீங்க, அது போல எங்கள் வாழ்க்கையும் நீங்க ஊழிய எல்லைகள், ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்கள், ஒவ்வொருடைய எதிர்கால நல்வாழ்வு அப்படியாக மாறட்டும் ஆண்டவர். இந்த 5வது மாதத்திலே மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். இந்த மாதத்துல செய்யப்படுகிற சிறுவர், வாலிபர், பெரியோர்கள் ஊழியம், ஆராதனைகள், அப்பா ஜெபங்கள், ஊழியங்கள், ஆத்தும ஆதாய பணிகள் எல்லாம் அப்படியாக வயல்வெளியாக மாறட்டப்பா, பயிர் நிலமாக மாறட்டப்பா. வனாந்திரம் சொல்லுவோம், வயல்வெளியாகுமே. நீங்க பாடுங்களே. பாலானதும் பயிர் நிலமாகுமே, வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழானதும் பயிர் நிலமாகுமே. சொல்லுங்களேன், நீர் வந்தா, என் வாழ்க்கையில நீங்க வந்தா, நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தா, இந்த வார்த்தை அப்படியே அறிக்கையிடுவோமா, சூழ்நிலை மாறுமே. சேர்ந்து பாடுவோமா, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே. பாடுவோமா எல்லாம் சேர்ந்து? ஆமேன், ஆமேன். நீங்க பாடுறப்பயே ஆவியானவர் உங்களுக்குள்ள, ஆனவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே பலவீனம் பலனாய் மாறுமே. பாடுறப்பே சுகவீனம் சுகமாய் மாறுமே. ஆமேன். அப்படியே சேர்ந்து, பலவீனம் பலனாய் மாறுமே. பாடுறப்பே ஒரு அற்புதம் நடக்கட்டப்பா. வீணம் சுகமாய் மாறுமே. மீண்டுமாக, பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம்
சுகமாய் மாறுமே. ஆவியானவர் அழைப்போமா? நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததெல்லாம் சாத்தியமாகட்டும். இந்த 5வது மாதத்துல எதெல்லாம் முடியாததா இருக்கோ ஏசப்பா, நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே. சொல்லுவோமா? முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே. ஆமென். அப்பா, பாடுறவங்களுக்கு ஆவியானுடைய வல்லமை இறங்குகிறது. ஆவியானவருடைய வல்லமை வனாந்திரத்தை வயல்வெளியாக மாற்றுகிற ஆவியானவர். ஓ, பாழானதை பயிர் நிலமாக மாற்றுகிற ஆவியானவர். ஓ ஹல்லேலூயா. பலவீனம் பலனாய் மாறுமே. ஆமாப்பா, சுகவீனம் எல்லாம் சுகமாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அருமே. பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறும். ஆவியானவரே நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. ஆமென். நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. சொல்லுமா? முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே. பேதுரு, மறுதலித்த பேதுருதான். ஆனா அந்த நிறைவாகிய தேவன் வரும்போது அதே வாயை கொண்டு ஹல்லேலூயா ஆவியானவர் பேசி பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக இந்த பேதுரு மூலம் 3000 பேர் ரட்சிக்கப்படத்தக்கதாக இந்த ஆழத்துக்குள்ள பரிசுத்த ஆழத்துக்குள்ள ஓலாராபா ஷபாராபா கதராராபா ரீபஹதராராபா. ஓ ஹல்லேலூயா. கேட்போம், அந்த ஆவியானுடைய நிறைவு எனக்கு தாங்கப்பா. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவர் வச்சிருக்க கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன். உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். வாலிபர் தரிசனங்களையும் மூப்பர் சொப்பனங்களையும் காண்பார்கள். அந்த வாக்கு தத்தம் இயேசுவின் நாமத்தில் நிறைவேறுவதாக. ஏசப்பா நன்றி அப்பா. ஷாபா ராகா தர ராபா ஓலா ராபா பாபா பாபா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ரீகா தர ராபா பாபா பாபா ரீகா தர ராபா பாபா ஓரா பாபா. சொல்லுமா, நிரப்புங்கப்பா. அந்த ஆவியானுடைய வல்லமை உங்களுக்கு இந்த மாசத்துல வேணும்னா இன்னும் பலப்பட, உள்ளான மனுஷன்ல வல்லமையாய் பலப்பட, அசாதாரணமான காரியங்களை செய்ய முடியாததை அவருடைய கிருபையினாலே அந்த காரியங்களை சாத்தியமாக்கத்தக்கதாக ஆவியானவர்கிட்ட கேட்போமா? என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புவீராக. வெறுமை மாறட்டும் ஏசப்பா. இயேசுவின் நாமத்தில் வெறுமை மாறுவதாக. ஓலாராபா குறைவு மாறுவதாக. ஷபரக தரராபா ரீபக தரராபா ரீபக தரராபா பாபா. அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே அன்றைக்கு 120 பேர் கூடியிருந்த அறையிலே நிரப்பினீரேம்மா. உலகம் எங்கும் அவர்கள் கடந்து போய் ஹல்லேலூயா ஷபரக தரராபா சுவிசேஷம் பரம்பி பலன் தந்தது போல ரீபக தரராபா பாபா
ஆவியானவரே, அந்த பெந்தேகோஸ்தையின் அனுபவம் நீங்க ஆலயத்துக்கு வர்ற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ரபஹதர ரபா ஷீபா கதர ரபா ரீபாபா அந்நிய பாஷையில பேசுவோமா? சந்தேகப்படாம அந்நிய பாஷையில ரீகதர ரபா பாபா ஓ ரபா ஷபா கதர ரபா ஆவிக்குள்ள நிரம்பி ஓலா ரபா ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுக் கொடுக்கிற ஆவியானவர் ரீபா கரர் அந்த மாலை வேளையில உங்களுக்கு உதவி செய்யும்படியாக நீங்க விட்டு கொடுக்கும் போது உன் வாயை விரிவாய் தர ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நான் அதை நிரப்புவேன். ரீபா கதர ராபா உங்கள் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வலிய ரபா ஷபா ரகா தரா ரபா. இந்த மாதத்திலே நன்மையும் கிருபையும் உங்களை தொடரத்தக்கதாக, இந்த மாதத்திலே பெரிய பெரிய காரியங்களை நீங்கள் செய்யத்தக்கதாக, நீங்கள் நிறைவேற்றத்தக்கதாக ரமா ஷமா நகதர ரபா ஆலயத்திலே நிறைவேற்றப்படத்தக்கதாக, ஆலயத்தின் காரியங்களிலே நிறைவேறத்தக்கதாக ஷபஹதர ரபா ரீகதர ரபா பாபா ஷபகதர ரபா ரீகதர ரபா பாபா. கடந்த 4 மாதம் அன்றன்றைக்கான தேவைகளை எல்லாம் நீங்க சந்திச்சீங்களேப்பா. சொல்லுவோம், நீங்க சந்திச்சீங்களே, நன்றி ஏசப்பா. இதுவரை உதவி செய்த எபனேசரே, இனியும் இந்த 5வது மாதத்துல உதவி செய்கிறவரே, சொல்லுவோம் நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு, சொல்லுவோம் ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. விசுவாசத்தோட சொல்லுவோம், ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. இந்த மே மாதம் முழுவதும் நன்மையால நிரம்பப்படத்தக்கதாக, முடியாததெல்லாம் சாத்தியமாகத்தக்கதாக, ஆவியானவருடைய ஒத்தாசையோடு அவருடைய வார்த்தையின் வெளிப்பாடுகளோடு ரீபக ரபா ஷபபா ஓரபக தரரபா ரீகபஹ சஹரரா குடும்பமாக ஓரபக தரரபா அவருடைய சமூகத்திலே வந்து அவருக்கு நன்றி சொல்லி ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக, குடும்பமாக வந்து அவரை கனம் பண்ணத்தக்கதாக, உடன்படிக்கை பெட்டி இருந்த ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதுபோல இந்த மாதத்திலே வீட்டார் அனைவரும் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக இந்த பாடலை பாடாம நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்லுவோம். ஒரு கருப்போல காத்தீரே, நன்றி ஐயா. என்னை சிதையாமல் சுமந்தீரே, நன்றி ஐயா. ஹல்லேலூயா. எபனேசரே, இந்நாள் வரை எங்களை சுமந்தவரே, ஹல்லேலூயா. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே, நன்றி. என்னை சிதையாமல் சுமந்தீரே, நன்றி. ஒரு கரு போல காத்தீரே, இந்த 4 மாதங்கள் எங்களை சிதையாமல் சுமந்தவரே, சுமந்தீரே, நன்றி. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே, எபினேசரே, எபினேசரே, என் நினைவா இருப்பவரே, நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே, நன்றி 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 நன்றி. கருப்போல சுமந்தீரே, நன்றி. ஒன்றுமே இல்லா துவங்கின என் வாழ்வு நன்மையால்
நிறைந்துள்ளது. விசுவாசமா பாடுவோம். ஒன்றுமே எல்லாம் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்ல. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவர். நன்றி அப்பா. எபினேசரே எபினேசரே என் நினைவா இருப்பவரே. சொல்லுமா நன்றி 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 நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கருபோல கருபோல சுமந்தீரே நன்றி. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். அந்தெந்தை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. ஆமாப்பா. அந்த காண தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. நீ நடத்திடும் விதங்கள் சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. ஆமாப்பா. எபினேசரே எபினேஸ் எங்க சபையார் நினைவாகவே இருப்பவரே பா இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கருபோல கருபோல சுமந்தீரே நன்றி. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல். 5வது மாதத்துல குடும்பம் குடும்பமாக நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. ஆமாப்பா. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. நான் இதற்கான பாத்திர அல்ல. இது கிருபையே வேறொன்றுமில்ல. நான் இதற்கான பாத்திர அல்ல. இது கிருபையே வேறொன்றுமில்ல. எபினேசரே 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 இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே சொல்லுவோம். என் நினைவாய் நேசரே என் நினைவா
இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கருப்போ சுமந்தீரே நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த 5வது மாதத்திலே நீங்க சொல்லுங்க, நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்லுவோம். ஓயாமல் நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஒரு கரு போல காத்தீரே நன்றி ஐயா. என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி ஐயா. நன்றி ஐயா. இந்த 4 மாதத்தை நினைச்சு பார்ப்போம். முதல் மாதம் ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம். கர்த்தர் கிருபையாக நமக்கு பாராட்டின எல்லா தயவுக்காக ஈவுக்காக கரங்களை வேட்டி நன்றி சொல்லுவோமா? எல்லாம் நன்றி சொல்லுவோமா? நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அன்றன்றைக்கான தேவைகளை உன் கரம் எங்களுக்கு நல்கியதே நன்றி அப்பா சொல்லுவோமா? நன்றி அப்பா. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல வார்த்தையே இல்லையப்பா. எவ்வளோ அற்புதமா நடத்துனீங்கப்பா. நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்தி நீ ஆசீர்வாதமா இருப்பாய்ன்னு சொன்னீங்க. ஆசீர்வதிச்சீங்க, பெரிய ஜாதி ஆக்குனீங்க. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. பேரை பெருமைப்படுத்துறீங்கப்பா. சொல்லுவோமா? நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நானும் என் வீடு என் வீட்டார் அனைவரும் உமக்கு நன்றி சொல்றோம்ப்பா. ஹல்லேலூயா. ஓ நன்றி அப்பா. அந்த மே மாதத்துல இன்னும் கிருபை தர்றீங்கப்பா, அதற்காக நன்றி. ஹல்லேலூயா. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு எங்களை ரட்சித்தீங்களே. சொல்லுமா? எங்களை ரட்சித்தீரேப்பா. நன்றி அப்பா. ஓ ஹல்லேலூயா. நம்மள விசேஷமானவங்க நினைச்சு நம்மள அன்பு கூர்ந்து நம்மள ரட்சித்தது. ஓ ஹல்லேலூயா. அவருடைய பந்திக்கு, அவருடைய சரீரத்துக்கு, அவருடைய இரத்தத்துக்கு சொந்தமாக நம்மளை மாற்றினார். அவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி அப்பா. இந்த உடன்படிக்கைக்காக நன்றி. இந்த உடன்படிக்கை என்ன சொல்லுதுன்னா, உனக்கு சாபம் இல்ல, உனக்கு பாவம் இல்ல, வியாதி இல்ல. ஓ நீ அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசி. அதுதான் அந்த பந்தி, இந்த புதிய உடன்படிக்கை. அப்படியே வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி ஓலா ராபா ஷாபா பாபா இந்த மாதத்துல ஓ ஹல்லேலூயா நன்றி சொல்லி இன்னும் வல்லமையாய் பலப்பட. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. எல்லாரும் அவரை துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. எல்லாரும் துதிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல உற்சாகமா இந்த மே மாதத்துக்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. கடந்த மாதத்துல ஆண்டவர் நமக்கு பாராட்டின எல்லா தயவுக்காக அவருக்கு நன்றி செலுத்தலாமா? நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய கிருபையினால் அந்த 5வது மாதத்தை காண உதவி செய்தார். அதற்காக நன்றி செலுத்துவோம். நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா. இந்த மாதத்தில் இந்த பந்திக்காக நன்றி செலுத்துவோமா? நன்றி அப்பா. நம்மளை கிறிஸ்துவோடு ஒப்புரவாக்குகிற பந்தி, ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு போகிற பந்தி, அதற்காக நன்றி செலுத்துவோமா? ஓ ஹல்லேலூயா. பரம ஒரு தடவை ருசிச்சு பார்த்து அதை நம்ம மறுதலிக்காம அவருக்கு நம்ம உத்தமமாக இந்த பந்திக்கு நம்மளை தாழ்த்தி ஓ ஹல்லேலூயா. ஓ அதுக்கு நம் நன்றி உள்ளவர்களாக ஸ்தோத்திரத்தோட அன்றைக்கு இரவிலே ஓ அவர் ஸ்தோத்திரம் பண்ணி அப்பத்தை பிட்டு ஸ்தோத்திரத்தோடே ருசிக்கத்தக்கதாக சொல்லுமா? ஸ்தோத்திரத்தோடே ஸ்தோத்திரத்தோடே. ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். நான் நன்றி செலுத்துறதோட இந்த மாதத்துல ஒவ்வொருவருக்கும் நீங்க வச்சிருக்கிற ஏராளமான நன்மைகளுக்காக நன்றி சொல்லுங்க. என் வாழ்க்கையில இந்த மே மாதத்துல நீங்க செய்ய போற நன்மைகளுக்காக நன்றி அப்பா சொல்லுங்க. நன்மைகளுக்காக நன்றி அப்பா. வேலை காரியத்துல நீங்க செய்ய போற அதிசயத்துக்காக நன்றி அப்பா. அற்புதத்துக்காக நன்றி அப்பா. குடும்பத்துல, சரீர சுகத்துல, சமாதானத்துல, ஊழியத்துல, என் நல்வாழ்வுல, என் எதிர்கால வாழ்க்கையில ஓ எல்லாவற்றிலும் நீங்க செய்ய போற எல்லா நன்மைகளுக்காக நல்ல விசுவாசத்தோடு கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா.
நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல. இந்த 4 மாதம் அவர் நடத்தின விதங்களை நினைச்சு பார்த்தா ஆச்சரியமானது. இந்த 5வது மாசத்தை ஜீவனோட சுகத்தோட பலத்தோட அவர் கிருபையால காண செய்தாரே, அதுதான் அவருடைய அற்புதமான செயல். நீ நடத்திடும் விதங்களை சொல்ல பூரண வார்த்தையே இல்ல. சொல்லுவோமா? நீ நடத்திடும் விதங்களை சொல்ல பூரண வார்த்தையே இல்ல. சொல்லுமா? எபினேசரே, அவன் நாமத்தை சொல்லி. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினே, உங்க சத்தம் கேட்கட்டுமே, நீங்க பாடுங்களே. என் நினைவா இருப்பவர். உள்ளத்தினாலத்துல நன்றி சொல்லுங்களேன். நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கருப்போல கருப்போல சுமந்தீரே நன்றி. ஹல்லேலூயா. சபையாரே, ஓ ஹல்லேலூயா. சுமக்கிறவரே, ஓ ஹல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பங்களையும் குடும்பமாக புதிதாய் வருகிறவர்களே இயேசுப்பா கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. இந்த மாதத்துல செய்யப்படுகிற சிறுவர் வாலிபர் ஊழியங்களுக்காக, ஆத்தும அறுவடை பணிக்காக வேதம் சொல்லுகிறது, அறுவடை மிகுதி ஆட்களோ இல்லை. ஓ, அறுப்பு மிகுதி, வேலை ஆட்களோ கொஞ்சம். அவருக்காக வேலை செய்யத்தக்கதாக சிறுவர்களுக்கு வாலிபர்களுக்கு ஓராபா ஷபரபா பாபா ஓலாரபா ஷபரபா கதரபா அறுப்பு மிகுதியாக இருக்கிறது. ஓராபா ஷபரபா பாபா ஓரா பாபா. யாரை நான் அனுப்புவேன்? யார் எனக்காக போவான்? தேவனுடைய சத்தம் நமக்குள்ளே தொனித்துக் கொண்டிருக்கிறது. சிறு பிள்ளைகள் ஏராளம் இருக்கிறார்கள். அவர்களை கிறிஸ்துவண்டை நடத்தத்தக்கதாக ஓலாராபா என்ன அனுப்புங்கப்பா, நான் அதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன்ப்பா. அவர் சமூகத்திலே நம்மளை தாழ்த்தத்தக்கதா ஓலாராபா ஷபராபாபா. வாலிபர்களை நடத்த, பெரியவர்களை நடத்த, ஓஹா அந்த மந்தைக்குள்ளே கொண்டு வரத்தக்கதா ஓலாராபா ஷபராபா கதரா ஓலாராபா ஷபராபாபா. ஓ, நானிலம் முழுவதும் ஓ எத்தனையோ கோடான கோடி ஜனங்கள் பாப்புலேஷன்ல இந்தியா முதலிடத்துல இருக்குன்னு சொல்றாங்க. எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. ஒரு நிமிஷத்துல எத்தனையோ ஜனங்கள் நம்பிக்கையற்று கல்லறைக்குள்ள போறாங்க, நரகத்துக்கு நேரா போறாங்க. ஓலா ராபா கராபா. ஆண்டவரே, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை சொல்லி, கிறிஸ்துவுடைய நற்செய்தியை சொல்லி, ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை சொல்லி 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 கர்த்தரை அழைத்து வரத்தக்கதாக ஓலா ராபா பாபா. இந்த மாதத்திலே அநேகர் ஒப்பு கொடுக்கத்தக்கதா ஆண்டவர் சமூகத்துல சொல்லுமா, என்ன அனுப்புங்கப்பா, என்ன ஆயத்தப்படுத்துங்க. ஓ, இந்த வர்ற வாரத்துல சிறுவர் ஊழிய இங்கேயும் நெடுத்தெருல இருக்கிறது. அநேக சிறுவர்கள் மேய்ப்பல் இல்லாத ஆடுகளை போல இருக்கிறாங்க. நல்ல வழி சொல்ல ஆள் இல்லாம இருக்கிறாங்க. ஓ, மனம் போல அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே அவங்களுக்கு கிறிஸ்துவுடைய அன்பை சரியான நேரத்துல விதைக்கத்தக்கதா என்ன பயன்படுத்துங்கப்பா. நம்ம அதற்காக ஜெபிக்கலாம், பிரயாசப்படலாம், கொடுக்கலாம், வந்து ஆசிரியராக செயலாற்றலாம். ஆண்டவர் ஒவ்வொருவருடைய பிரயாசத்துடைய பலனை பார்க்கிறார். ஆவியில நிரம்பி இந்த மாதம் ஆவியானவருடைய நிறைவின் மாதமாக ஓ ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்களேன், ஆவியானவரே, ஓ ஹல்லேலூயா, என்னை இன்னும் அதிகமா நிரப்புங்கப்பா. நீங்க ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், ஒருவேளை இந்த அபிஷேகத்தின் அனுபவம் பெற்றுக்கொள்ளாம இருக்கலாம். இந்த மாதத்துல பெற்றுக்கொள்ளணும்னு வாஞ்சிங்க, விரும்புங்க. எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? ஆவியானுடைய அபிஷேகத்துக்கு ஆண்டவர் நீங்க விட்டு கொடுக்கும் போது ஆண்டவர் சமூகத்துல சிறு பிள்ளையை போல இந்த மாதத்துல அபிஷேகத்தின் மாதமாக வாயை விரிவாய்த்திர, நான் அதை நிரப்புவேன்னு சொன்னவர்
எனக்கு ஜெபிக்க முடியலையே, அதுக்குதான் ஆவியானவர். நான் சாட்சியா நிக்க முடியலையே, அதுக்குதான் ஆவியானவர். உங்களுக்கு உதவி செய்கிற ஆவியானவர். நான் வெற்றியா வாழ முடியலையே, உங்களுக்கு வெற்றியை தருகிறதற்காக ஓலா ராபா ஆவியானவரே சொல்லுங்க. ஆவியானவரே என்னை நிரப்புங்கப்பா. இந்த ஆவியானுடைய அனுபவம், அபிஷேகத்தின் அனுபவம் எனக்கு தாங்கப்பா. நீங்க கேளுங்களேன் எல்லாரும். ஆவி நிறைவை பெற்றுக் கொண்டிருப்பீங்கன்னா நான் இன்னும் ஆழமான ஒரு அனுபவத்துக்குள்ள இந்த மாதத்துக்குள்ள நான் வரணும்ப்பா. இன்னும் ஒரு ஆழமான அனுபவத்துல ஆவியானுடைய நிறைவுக்குள்ள நான் இருக்கணும். ஜெபம் பண்ணுவோமா? நீங்க விரும்புங்க. இந்த ஆவியானவர் வரும்போது முடியாததை எல்லாம் சாத்தியமாக்குவார். வனாந்திரத்தை வயல்வெளியாக மாற்றுவார். பாழானதை பயிர் நிலமாக மாற்றுவார். பலவீனத்தை பலனாக மாற்றுவார். சுகவீனத்தை சுகமாக மாற்றுவார். இந்த மாதத்திலே இந்த இடமெல்லாம் ஃபுல்லாகத்தக்கதாக நம்முடைய பிரயாசத்தினால் அல்ல, ஆவியானுடைய பலத்தினால் இந்த மாதம் முழுவதும் ஆவியானவர் ஜனங்களை, ஆத்துமாக்களை இந்த எல்லைகளிலே வந்து கொண்டு வந்து நிரப்புவார். ஹல்லேலூயா. உங்க வீட்டுல உங்களுடைய பொருளாதாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆவியானவர் நிரப்புவார். ஹல்லேலூயா. குறைவை நீங்க செய்வார். ஹல்லேலூயா. அவர் சமூகத்திலே தாழ்த்தி தேவ சமூகத்திலே மனப்பூர்வமாய் உற்சாகமாய் பொருளாலும் பொருத்தனைகளினாலும் தசம பாகத்தாலும் விதைக்கிறப்ப ஆவியானவர் எப்படி அந்த வானத்தின் மதகுகள் அந்த டேம் திறந்து விடப்படும் போது எப்படி அந்த தண்ணீர் அளவுக்கு அதிகமாக புரண்டு அது பெரு வெள்ளமாக வருகிறதோ, அது போல வானத்தின் மதகுகள் திறக்கப்படத்தக்கதாக ஒவ்வொருடைய களஞ்சியங்கள் நிரம்ப இந்த மாதம் முழுவதும் திருப்தியாக ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படும். சொல்லுங்க, நான் திருப்தியாக ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக. என் குறைவெல்லாம் நிறைவாகட்டும் அப்பா. சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே வீண் செலவுக்கு விலக்கி பாதுகாப்பீராக. ஆண்டவரே, நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய்னு சொன்னீங்களே, அந்த வாக்குத்தத்தம் இந்த மாதத்திலே நிறைவேறுவதாக. இயேசுவின் நாமத்தில் நிறைவேறுவதாக. இயேசுவின் நாமத்தில் நிறைவேறுவதாக. வேலை காரியத்துல இந்த மாதத்துல ஒரு அதிசயம் நடப்பதாக, அற்புதம் நடப்பதாக. இது முன்னக்கூடியே போய் வேலைக்குரிய காரியங்கள்ல அப்பா ஜெயத்தை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். தடைகளை நீக்கி போட்டதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஓ ராபா ஷபா ராபா ரீகா தர ரபா. வேலையிலே உடைய அதிசயமான கரம் நீட்டப்படுவதாக, நீட்டப்படுவதாக, நீட்டப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே அப்பா டிரான்ஸ்ஃபர் காரியங்கள்ல, ப்ரொமோஷன் காரியங்கள்ல, அப்பா பெர்மனன்ட் காரியங்கள்ல ஏசப்பா உடைய அதிசயம் நடப்பதாக. நன்றி அப்பா, நன்றி அப்பா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி, 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 நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சொல்லுமா, நிறைவான ஆவியானவரே, நிறைவான ஆவியானவரே என்னை நிரப்புங்கப்பா. எங்க ஆலயத்தை ஜனங்களால நிரப்புங்க. எங்க ஆலயத்தை உங்களுடைய நன்மையினால நிரப்புங்க. எங்க வீட்டை உங்க நன்மையால நிரப்புங்க. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் என் வீட்டில் இருக்கும். சத்தமா சொல்லுங்களேன். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் என் வீட்டில் இருக்கும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் என் வீட்டில் இருக்கும். எங்க ஆலயத்தில் இருக்கும். சுவிசேஷ பணியிலே உடைய ராஜ்யத்தின் வேலைக்காக ஆலயம் கட்டப்படத்தக்கதாக, வீடு கட்டப்படும், குடும்பம் கட்டப்படும், ஆலயம் கட்டப்படும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, குடும்பத்தை கட்டுறீங்கப்பா, வீட்டை கட்டுறீங்க, குடும்பத்தை கட்டுறீங்க, வாழ்க்கையை கட்டுறீங்கப்பா. அப்பா நன்றி ராஜா. ஆண்டவரே, திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ஏசப்பா ஒரு அதிசயம் நடக்கட்டப்பா. எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் உங்க நன்மை வரட்டப்பா. ஆதாமுக்கு ஏற்ற துணைய, ஆதாமுடைய விழா எலும்புல இருந்து எடுத்து ஏற்ற துணைய கொடுத்தீங்களப்பா. ஏவாள்னு நீங்க அப்படி ஆசீர்வச்சு கொடுத்தீங்களப்பா.
ஆண்டவரே ஏற்ற துணைய திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை பெற்றுக்கொள்வார்களாக. கடந்த மாதங்கள்லாம் அப்படி அதிசயம் செஞ்சீங்களப்பா. உங்க ஆலயத்துல வச்சு மகிமையா நிறைவேற்றினீங்களப்பா. உங்களுக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறப்பா. திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு உங்க அதிசயம் நடக்கட்டப்பா. இயேசுவின் நாமத்துல உங்க அதிசயம் நடக்கட்டப்பா. நிறைவான ஆவியானவர் நீர் வருவீராக. இயேசுவின் நாமத்தில் நீர் வருவீராக. குறைவு மாறுவதாக. ஓ ராபா ஷபா ரகதரா ரீபா ஹரபா. அன்னைக்கு அந்த காணாவர் கல்யாண வீட்டுல உங்க மகிமையை வெளிப்படுத்தினீங்க. அது மூலம் அநேகர் உங்களிடத்துல விசுவாசம் வச்சாங்களப்பா. இயேசுவின் நாமத்தினாலே அப்பா அப்படிப்பட்ட ஒரு மகிமை வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் உங்க மகிமை வெளிப்படுவதாக. நன்றி அப்பா. அநேகர் அதன் மூலம் விசுவாசம் வைக்கத்தக்கதாக, சீசர்கள் பெருகத்தக்கதாக, சபையில சீசர்களுடைய தொகை நாளுக்கு நாள் பெருகத்தக்கதாக, அதிசயம் நடப்பதாக. கற்பக்கணிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கற்பக்கணி ஆசீர்வதிக்கப்படுவதாக. கற்பக்கணி ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஏசப்பா உம்முடைய சுதந்திரத்துக்காக நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. தலைமுறையை ஆசீர்வதிக்கிறீங்க. நன்றி. நன்றி அப்பா. இந்த ரிசல்ட் எக்ஸாம் எழுதி வெயிட் பண்ற பிள்ளைகளுக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. உங்களுக்கு எதிர்பார்க்கிற சித்தமான காலேஜ், ஸ்கூல், இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய ஒத்தாசை அவங்களுக்கு கிடைக்கிறதுக்காக நன்றி அப்பா. நன்றி அப்பா. அடுத்த வாரத்துல பிபிஎஸ் நடைபெற போகிறது. இங்கேயும் நெட்டத்துல அதற்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. சோத்ராம் 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 சோத்ராம். டீச்சர்ஸ்க்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ராம் 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 சோத்ராம். ஒரு ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாகன்னு சொன்னார். அவர் ராஜ்யத்துக்காக, அவருடைய வேலைக்காக பிரயாசப்படத்தக்கதாக கர்த்தர் அப்படியாக பலத்த கிரியைகளை செய்யும்படிக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ராம் 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 சோத்ராம். இந்த மாதத்துல இன்னும் மனம் திரும்பி இந்த மறுபடியும் பிறக்க ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்காதல ஒப்பு கொடுக்கத்தக்கதாக, அதன் மூலம் அவருடைய வாழ்க்கை குடும்பம் மாறத்தக்கதாக, குடும்பத்திலே ஆசீர்வாதம் உண்டாகத்தக்கதாக அதற்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ராம் 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 சோத்ராம். நன்றி அப்பா. அபிஷேகத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்துல அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, வாஞ்சியோடு பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, ஓ ஹல்லேலூயா, ஜெபாவி ஊற்றப்படத்தக்கதாக, விண்ணப்பத்தினாவி ஊற்றப்படத்தக்கதாக, கிருபையினாவி ஊற்றப்படத்தக்கதாக, குமாரரும் சொல்லுமா என் குமாரரும் என் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், வாலிபர் தரிசனங்களையும் மூப்பர் சொப்பனங்களையும் காண்பார்கள். அன்றைக்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ இந்த 3 வாலிபர்கள் உலகமே சிலையை பார்த்து வணங்கிக்கிட்டு இருந்துச்சு. அந்த 3 வாலிபர்களுக்குள்ள ஒரு ஜெபம், கத்திற்காக வைராக்கியமா இருக்கிறது. கத்தர் அவங்கள மறக்கல. எரிகிற அக்கினி சூளைக்குள்ள அவங்க அதுக்குள்ள இருந்தாலும் அவங்களுக்கு அது ஏசியாக இருந்தது. அவங்களுக்கு ஆண்டவர் ப்ரமோஷனை கொடுத்தார். அப்படியாக கத்திற்காக பிரயாசப்படத்தக்கதாக, ஜெபாவி ஊற்றப்படத்தக்கதாக, கத்தர் ஒவ்வொருவரையும் அப்படியே வல்லமேலால் நிரப்பத்தக்கதாக எல்லாரும் கத்தரை ஸ்தோத்திரிப்போமா. சோத்ராம் 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 சோத்ராம். அப்பா ஒவ்வொரு வீடுகளை குடும்பமாய் ஜெபிக்க குடும்ப ஜெபம் உண்டாக எல்லாரும் கத்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ராம் 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 சோத்ராம். இந்த கிளைமேட் எல்லாம் சீக்கிரத்துல மாற கர்த்தர் நமக்கு நல்ல மழையை தரும்படிக்காக, ஆசீர்வாதமான மழை பெய்யத்தக்கதாக இந்த ஞாயிற்றுக்கிழமை 8:30 மணிக்கெல்லாம் ஆராதனை ஆரம்பிக்குது. அந்த நேரத்துக்குள்ளே எல்லாரும் ஆயத்தமாகத்தக்கதாக, ராஜாதி ராஜாவை தரிசிக்கத்தக்கதாக, அவருடைய பிரசனத்துக்குள்ள கலிகுறத்தக்கதாக, பலவீனத்தோடு இருக்கிறவர்கள் சுகமாக இடம் இந்த உஷ்ணமெல்லாம் மாறத்தக்கதாக, இந்த நிலையெல்லாம் மாற்றி கர்த்தர் பலத்த கிரியைகளை என்னுடைய ஆலயத்தின் காரியங்களை செய்யத்தக்கதாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ராம் 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 சோத்ராம். நன்றி 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 அப்பா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. இந்த ஆன்லைன் மூலம் கொண்டு போகப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை, ஆராதனை, செய்திகள், அதன் மூலம் வருகிற
ஜெப குறிப்புகள், அதன் மூலம் ஜெபிக்க கேட்டுக்கொண்டவர்கள், வேற மாநிலத்துல, வெளி தேசங்கள்ல, வெளி ஊர்கள்ல வரவே முடியாத நிலையில இருக்கிறவர்கள், அவர்களுக்கெல்லாம் இது ஒரு இந்த ராஜ்யத்தின் வேலைக்காக கொண்டு செல்லப்படுகிற இந்த செய்திக்காக, ஆராதனைக்காக, இதன் மூலம் கர்த்தர் அவருடைய நாமத்தை இன்னும் அதிகமாய் அதன் மூலம் மகிமைப்படத்தக்கதாக, தேவராஜ்யம் கட்டப்படத்தக்கதாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ராம் 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 சோத்ராம். நன்றி நன்றி அப்பா. பலவீனத்தோடு இருக்கிறவர்களை கர்த்தர் சுகமாக்கும்படியா, மரணத்துக்கு ஏதுவான அப்படிப்பட்ட பலவீனத்தில் இருப்பார்களானா கர்த்தர் அவர்களை சுகமாக்கும்படியாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ராம் சோத்ராம் சோத்ராம். மருந்து மாத்திரை இல்லாத அளவுக்கு பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக. ஓ ஹல்லேலூயா. அவருக்கு உத்தமமாக சாட்சியாக சபைக்கு தூணும் ஆதாரமாக நிலைத்திருந்து கனி கொடுக்கத்தக்கதாக. ஓ ஹல்லேலூயா. பலவீனத்தோடு இருக்கிறவர்களை கர்த்தர் சுகமாக்கும்படியாக, கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்கும்படியாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ராம் 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 சோத்ராம். இந்த பந்திக்கு முன்பாக நம்மளை தாழ்த்தி, ஓ ஹல்லேலூயா, அவங்க சமூகத்திலே ஆயத்தத்தோடு பங்கெடுக்கத்தக்கதாக. இன்னும் இந்த பந்தியில வராதவர்கள் உண்டு, கர்த்தர் அவர்களையும் கொண்டு வரத்தக்கதாக அவர்களை கர்த்தர் ஆயத்தமாக்கும்படியாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ராம் 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 சோத்ராம். நம்முடைய பட்டணத்துக்காக, நம்முடைய மாநிலத்துக்காக, நம்முடைய தேசத்துக்காக, எந்தெந்த மாநிலங்கள்ல எலெக்ஷன் நடக்கும் அந்த மாநிலங்களுக்காக, தேவ சித்தம் நம்முடைய தேசத்துல நிறைவேறும்படிக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ராம் 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 சோத்ராம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களோடு பேசுவீராக. நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த மே மாதத்திலே நம்மளை கிருபையாக அவர் சமூகத்திலே முதல் வாரத்திலே நன்றி செலுத்தும்படியாக, அவரை துதிக்கும்படியாக, ஜெபிக்கும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். நம்ம இந்த முதல் வாரம் திருவிருந்து இருக்கிறது. அதற்கு முன்பாக இப்படி நாம் ஆயத்தமாக தேவ சமூகத்திலே நம் இன்னும் பிறருக்காக ஜெபிக்கத்தக்கதாக நாளை காலையில் கான்ஃபரன்ஸ் கால் ப்ரேயர் இருக்கிறது. வாலிபர்ல இணைந்து ஜெபிக்கிறாங்க. அதனால் நம் இப்படி இந்த நாட்களில் ஜெபிக்கிறதுக்கு இன்னும் அதிகமாய் தேவ சமூகத்திலே நாம் நமக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக, பிறருக்காக ஜெபிக்க பிரயாசப்படத்தக்கதாக அப்படியாக கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் அதிக உஷ்ணமாக இருந்தாலும் நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கு நல்ல மழையை தரும்படிக்காக இந்த ஆராதிக்கிற ஸ்தலம் அந்த உஷ்ணமெல்லாம் அது மாறி அந்த இடம் நல்ல ஒரு குளிர்ச்சியான நிலையிலே இந்த 8:30 மணிக்கு காலையில் ஆராதனை இருக்கிறது. அந்த நேரத்திலேயே எல்லாரையும் கர்த்தர் ஆயத்தமாக்கும்படியாக மாலையில் 6:30 மணிக்கு. அதனால் நம் தேவ சமூகத்திலே உற்சாகமாக அப்படி ஓடி வந்து கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. வாசிப்போம். லூக்கா 5ஆம் அதிகாரம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 1வது வசனமும் 2வது வசனமும். ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கெனேசரேத்து அப்படின்ற அந்த கடல் அருகே நிற்கிறாரு. அப்போ அவர் நிற்கிறப்ப திரளான ஜனங்கள், இந்த சம்பவம் நமக்கு தெரியும். இதில் நம்ம பார்க்கிறோம், திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். ஹல்லேலூயா. இந்த மே மாதத்தில் நீங்களும் தேவ வசனத்தை கேட்கும்படி அவர் சமூகத்துக்கு வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். சொல்லுமா. அப்பொழுது கடற்கரையிலே நின்ற
2 படகுகளை கண்டார். அந்த கடற்கரை ஓரமா 2 படகு நிக்குது. ஆண்டவர் அதை பார்க்கிறார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். மீன் பிடிக்கிறவங்க அந்த படகுல இருந்து இறங்கி அவங்க என்ன பண்றாங்கன்னா வலைய அலசிக்கிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, பேதுரு மீன் பிடிக்கிறதுல தேறினவர். அவரு அந்த இரவு நேரத்துல தான் மீன் வரும்னு சொல்லி அவருக்கு எந்தெந்த எல்லையில எந்தெந்த ஆழத்துல மீன் வரும்னு அவருக்கு நல்லா தெரியும். அதனால எல்லா இடத்துலையுமே நைட்டு ஃபுல்லா பிரயாசப்பட்டு அவர் தேடி பார்த்துட்டார். ஒரு மீன் கூட கிடைக்கல. சொல்லுங்க, ஒரு மீன் கூட கிடைக்கல. வெறுமையா இருக்கு. நைட்டெல்லாம் தூங்கல. தேவை என்ன தேவைன்னா, மீன் பிடிச்சாதான் அன்னைக்கு வியாபாரம், அன்னைக்குரிய தேவை சந்திக்கப்படும், குடும்பத்துக்குரிய தனிப்பட்ட தேவை. ஆனா அன்னைக்கு வெறுமையா இருக்கு, எதுவுமே இல்லை, வெறும் வலைய மட்டும் அலசிட்டே இருக்கிறாங்க. அப்ப அதுக்கப்புறம் 4வது வசனத்துல அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, சேர்ந்து வாசிப்போமா, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆழத்திலே, சேர்ந்து சொல்லுமா, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஆழத்துல இதை தள்ளிட்டு போங்க, போய் என்ன செய்யுங்க, மீன் பிடிக்கும்படி உங்க வலைய போடுங்கன்றார். அப்ப அதே ஆழத்துல தான் நைட்டு ஃபுல்லா பேதுரு வலைய போட்டாரு, ரொம்ப பிரயாசப்பட்டார், ஒண்ணுமே கிடைக்கல. ஆனா இப்ப அவர் சத்தியத்தை கேட்கிறார், வசனத்தை கேட்கிறார், அவருக்குள்ள விசுவாசம் உண்டாகுது. இப்ப அவருக்குள்ள ஒரு நிச்சயம், இந்த ஆண்டவர் அவர் ஒரு காரியம் சொன்னார்னா நிச்சயம் என் வாழ்க்கையில இருக்கிற வெறுமையை மாற்றுவார், என் தேவைகளை என்ன செய்வாரு, சந்திப்பாரு அப்படின்ட்டு இந்த பேதுரு அவர் சொன்னபடியே எங்க போறாருன்னா ஆழத்துக்கு போயிடுறாரு. எங்க போறாரு? ஆழத்துக்கு. சொல்லுங்க, ஆழத்துக்கு. ஆழத்துக்கு. இது எதை குறிக்குதுன்னா, ஆவிக்குரிய பிரகாரமா இந்த மே மாசத்துல கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம் ஆழத்துக்குள்ள நம்ம போகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியான நிறைவு தான் அந்த ஆழம். சரியா? அப்ப ஒரு சில காரியங்கள்ல குறைவா இருக்கா, ஒரு சில காரியங்கள் தேவையா இருக்கா, வெறுமையா இருக்கா, எங்க போகணும்னா ஆழத்துக்கு போகணும். எங்க போகணும்? கடலுக்குள்ள ஆழம் அது இல்ல, பரிசுத்த ஆவியானுடைய நிறைவின் ஆழத்துக்குள்ள போகணும். அங்கதான் ஆசீர்வாதம் இருக்குது, அங்கதான் ரகசியம் இருக்குது, ஆசீர்வாதத்துடைய ரகசியம். அவர் சொன்னபடி செய்யறாங்க பாருங்க. அதுதான் அதே மாதிரி பாருங்க 9வது வசனத்துல, அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடினால் அப்படி சொன்னான். ஹல்லேலூயா. இவங்க சொன்னபடியே அதே ஆழத்துல போறாங்க, போட்டு வார்த்தையின்படியே வந்து நான் வலைய போடுறேன்னு சொல்லி போடுறாங்க. போட்ட உடனே 6வது வசனத்துல சேர்ந்து வாசிப்போமா, அந்தபடியே அவர்கள் செய்து, திரும்பவும் சொல்லுமா, அந்தபடியே அவர்கள் செய்து. டயர்டா இருந்திருக்கும்ல, நைட்டு பூரா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, அவ்வளோ ஆழத்துக்குள்ள போயிருந்திருப்பாங்க, தேடாத இடம் கிடையாது. இப்ப பிரசங்கத்தை கேட்குறாங்க, திருப்ப அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனாலும் ஆழத்துக்குள்ள போவோம். மீனை அவர் என் ஆண்டவர் வந்திருக்கிறார், அவர் சொன்னா, அவர் சொல்படி கேட்டா, அவர் சொல்படி செஞ்சா, அந்த ஆழத்துக்குள்ள போனா நிச்சயம் என் தேவை சந்திக்கப்படும். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில குறைவு மாறும் அப்படின்னு என்ன செய்யறாங்க அவங்க, என்ன அவங்க செய்து. சொல்லுங்க, அந்தபடியே அவர்கள் செய்து. அப்ப இந்த மாதத்துல, இந்த 5வது மாசத்துல நம்ம பரிசுத்தாவுடைய ஆழத்துக்குள்ள கடந்து போகணும். இதுவரைக்கும் நீங்க ஆவியின் நிறைவை பெற்றுக்கொண்டிருக்கலாம், இன்னும் ஆவியானுடைய நிறைவுக்குள்ள இன்னும் பலப்பட எத்தனை பேர் விரும்புறீங்க? ஹல்லேலூயா. அதுதான் ஆழமான அனுபவம். ஆவியானவருடைய அந்நிய பாஷை மணிக்கணக்கா பேசுங்க. அந்நிய பாஷை அனுபவத்தோடு ஆவி நிறைவுல எவ்வளவு நேரம் பேசணும்? அதிகமா மணிக்கணக்கா பேசுங்க.
1 மணி நேரம் பேச முடிஞ்சா கூட பேசுங்க. அதுதான் ஆழமான அனுபவம். இன்னும் எவ்வளோ நேரம் முடியுமோ அந்த ஆழத்துக்குள்ள உங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகள், உங்களுடைய குடும்பத்துக்கு தேவையான எல்லா நன்மைகளை வச்சிருக்கிறார். ஒருவேளை இந்த ஆவியானுடைய நிறைவு எனக்கு எப்படின்னு தெரியலையே, கேளுங்க. என்னை நீங்கள் நிரப்புவேன்னு சொன்னீங்கல்ல, மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீங்கல்ல, அந்த ஆவியினால் என்னை நிரப்புங்கப்பா. கேட்போம். ஆண்டவர் அந்த ஆவியின் நிறைவை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. இந்த 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக. அப்படியே வலையை போடுறாங்க. பெரிய 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 மீனாக வருது. பெரிய பெரிய மீன் ஆச்சு, இது வரைக்கும் பிடிச்சதே இல்லை, அவ்வளோ பெரிய மீன். அப்போ அந்த வலையை காட்டிலும் மீன் அதிகமாக இருக்குது. அப்படியே வலை கிழிஞ்சு போச்சு. படகு அமிழத்தக்கதாக பக்கத்து படகுக்கு ஹெல்ப்பை கேட்குறாங்க. அந்த அளவுக்கு எங்கே இருக்குன்னா ஆழத்துக்குள்ள. சொல்லுங்க, ஆழத்துக்குள்ள. ஹல்லேலூயா. அவருடைய வசனத்தை கேட்டாங்க, விசுவாசிச்சாங்க, பிரயாசப்பட்டாங்க, செஞ்சாங்க. பரிசுத்த ஆவியான நிறைவின் ஆழத்துக்குள்ள. நான் எங்கப்பா எந்த ஆழத்துக்குள்ள போய் வலைய போடுறது? பரிசுத்த ஆவியானவருக்குள்ள, அந்த ஆழத்துக்குள்ள போய் நல்ல ஷாபா ராபா தீகா ராபா லாரா பாரா காரா ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்த பாஷையில பேசுங்க, விடாதீங்க. அதான் ஆழம். ஒரு சில பகுதியில் நீங்கள் ரொம்ப நாள் காத்திருக்கிறது, நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற காரியத்தில், ஊழியத்தின் காரியத்தில், சபை ஜனங்கள் வருகிற காரியங்களில், உங்களுடைய தனிப்பட்ட காரியத்தில், ஆழத்தில் ஏராள நன்மைகள் காத்திருக்குது. ஹல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். சொல்லுமா, மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஹல்லேலூயா. மிகுதியான மீன்கள் பிரமிச்சு போயிட்டாங்க. ஓ ஹல்லேலூயா. இதே பேதுரு தான் அப்போஸ்தலர் நடபடியில் வாசிக்கிறோம். அவர் பரிசுத்த ஆவியோட ஆழத்துக்கு போயிட்டாரு. இந்த மீனை பிடிச்சவர் தான். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் நிறையா குறைவுகள் வந்துச்சு. ஆனாலும் ஆண்டவர் சமூகத்திலே அவர் திரும்பவும் அப்படியாக ஆண்டவரண்டை வருகிறார். பரிசுத்தாவுடைய ஆழத்தில் போயிட்டார். ஆழத்தில் நிரம்பி 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 நிரம்பி. உங்கள் வாழ்க்கையில் வெறுமை இருக்கா? உங்கள் குடும்பத்தில் தேவைகளுக்காக காத்திருக்கிறீங்களா? நிறையா காரியங்கள் அற்புதத்துக்காக காத்திருக்கிறீங்களா? பரிசுத்தாவுடைய ஆழத்துக்கு போவோம். இந்த ஆழத்தின் நிறைவில் நிரம்பி 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 ஜெபிப்போம். இல்லை, எனக்கு இந்த அனுபவமே தெரியாதே, நான் எப்படின்னு எனக்கு தெரியாதே, சின்ன பிள்ளை மாதிரி, ஆண்டவரே நீர் எனக்கு பாஷை தாரும். நான் உம்முடைய வல்லமையினால் நிரம்பி ஜெபிக்கணும், உடைய ஆவியினால் நடத்தப்படணும். ஆவியானோட்ட கேட்டு அந்த ஆவியானுடைய ஆழத்தின் நிறைவுக்குள்ள இந்த பேதுரு அப்படியாக ஆழத்துக்குள்ள போய் இப்போ பரிசுத்த ஆவியானவர் நிரம்பி வந்து நிற்கிறார். பேதுரு பேசும்போது பேதுரு அல்ல, ஆவியானவர் இடைப்படும் போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் அப்படி இந்த மாதம் முழு